மனிதன் இங்க வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா, எங்கெல்லாம் நதி இருக்கோ அதோட கரைகள்லாம் மனித சிவிலைசேஷன் சொல்ற நாகரிகங்கள் தொடங்குது. அப்ப நதியை நம்பித்தான் நாகரிகம் தொடங்குச்சானா, ஆமா, நதிகளை நம்பித்தான் நாகரிகம் தொடங்குது. வெள்ளக்காரன் நம்மள ஒரு பாசத்தோட பார்த்தான். அது காரணம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் வெள்ளையர்களோட நேரடி கட்டுப்பாட்டுல இருந்தோம், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கோம். ஆனா காவேரி தொடங்குற அந்த இடம் மைசூர் மகாராஜாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பார்த்தான், வரலாற்றுப்படி இதான சரி, தமிழர்களுக்கு தான் நிறைய பங்கு வரணும். ஏன்னா அவங்க அந்த தண்ணியை நம்பி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இங்க நாகரிகம் செழித்து வளர்ந்துருக்கு. பிரிச்சு கொடுத்துருன்னு அவசர கதியில பிரிச்சு போயிட்டாங்க. நிறைய கேள்விகள், கொடுத்த விடைகளோட நிறைய கேள்விகள் இன்ன வரைக்கும் வரலாற்றின் எச்சமாக விட்டுட்டு போயிருக்கு. அதனால நிறைய பிரச்சனை இன்னைக்கு தொடர்ந்து நடக்கத்தான் சரி. எல்லா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டும் காரணம் அவசர கதியில மெட்ராஸ் ஸ்டேட்டை பிரிச்சதுதான் காரணம். எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மாநிலம் தான். கேஆர்எஸ்ல இருந்து மேகதாது வரைக்கும் இடையில உள்ள எல்லா தண்ணியையும் மேகதாத்துல அடைச்சிட்டாங்கன்னா தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் குறைந்து விடும். இந்த மேகதாது அணையை எக்காரணம் கொண்டும் நாம அலோவ் பண்ணக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக எழுதிருக்கிறது மேகதாதுல கர்நாடகா அணை கட்டுறது விஷயம் தான் மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. அப்போ இந்த சர்ச்சையை பத்தி பேசும்போது நம்ம சில விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதே அரசியல்வாதிகளும் மற்றவங்க நினைக்கிறாங்களோ தோணக்கூடிய அளவுக்கு பேக்ரவுண்ட் விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ ஒரு நதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு காவேரி நதி பிரச்சனைக்குள்ள அந்த நதியா இருக்கு. ஒரு நதி என்பது மனிதர்கள்லாம் உலகத்துல தோன்றதுக்கு முன்னாலேயே தொடங்கக்கூடிய ஒரு விஷயம். காவிரி நதி என்பது மனிதன் இந்திய கண்டத்திற்குள் வருவதற்கு முன்னாடியே இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நதி. அப்ப அந்த நதிக்கு ஒரு இயற்கையான ஒரு பாதை இருக்கும். ஒரு மலையில் தோன்றி பல பள்ளத்தாக்கில் ஓடி கடைசியா கடல்ல போய் அது சேர்ந்துடும். இது ஒரு இயற்கையான இருக்கக்கூடிய ஒரு நதியினுடைய பாதை. அப்போ மனிதன் இங்கே வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா, எங்கெல்லாம் நதி இருக்கோ அதோட கரைகள்லாம் மனித சிவிலைசேஷன் சொல்ற நாகரிகங்கள் தொடங்குது. அப்ப நதியை நம்பித்தான் நாகரிகம் தொடங்குச்சானா, ஆமா, நதிகளை நம்பித்தான் நாகரிகம் தொடங்குது. அப்ப மாநிலங்கள் கீநிலங்கள்லாம் கிடையாது. ஒவ்வொரு நதிக்கரைகள் ஓரமா ஒவ்வொரு இடங்கள்ல நாகரிகங்கள் தொடங்குது. அப்படி தமிழர்களோட மிக பழமையான அந்த நாகரிகம் காவிரி நதிக்கரையிலையும் வைகை நதிக்கரையிலையும் தொடங்குச்சு. நம்மளால மறுக்க முடியாது. அது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்ல கர்நாடகால காவிரி தொடங்குது, காவிரி தொடங்குறதுனால எங்களுக்கு அது மேல முழு உரிமை உண்டுன்னு பேசுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நதியின் ஓட்டத்து மூலம் தான் அவங்க சொல்லியிருக்க நாகரிகம் வளருதுங்கும் போது இந்த நதியை நம்பி பல நகரங்கள் வந்துருச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூர், மயிலாடுதுறை, இப்படி எல்லா பெரிய நகரங்களுமே காவிரி நதியை நம்பி இருக்கும்போது இவை தமிழ் வரலாற்றில் எழுந்ததற்கான காரணமே காவிரி நதி தான். அப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மக்கள் அந்த நதியை நம்பி அந்த ஊர்ல இருக்கிறாங்க போது இன்னைக்கு நான் மேல டேம கட்டி அடைச்சிருவேன், இந்த மக்களுக்கு தான் உரிமையே கிடையாதுன்னு சொல்றது வரலாற்றையும் நாகரிகத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பழைய காலத்துல ஒரு நதி என்பது தொடங்கும் போது அது கடைமடை இப்போ சொல்றாங்க பாத்தீங்களா, கடைசியா போய் சேர்ற இடத்து மக்களுக்கு தான் அது மேல அதிக உரிமை உண்டு, அவர்களுக்கு அந்த தண்ணி மேல அதிக உரிமை உண்டுங்கிற மாதிரிதான் நதிகளோட போக்கு என்றைக்குமே இருக்கும். ஏன்னா அவர்கள் வரைக்கும் அந்த நதி சேர வேண்டும். ஏன்னா அதை நம்பி பல மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அதன் கரையில் வாழ்கிறார்கள்னா அதற்கு பின்னால இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோட்பாடு. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தமிழக டெல்டா பகுதிகளில் குட்டி 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 குட்டியா, குட்டின்னு சொல்ல முடியாது, ஒட்டி 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 பல நகரங்கள், கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, இப்படி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியா நிறைய நகரங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வளமான காவேரி அப்படின்னு தான் நம்ம மறுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, காவிரி நீங்க வரலாற்றில் பேசுனீங்கன்னா காவிரியோட ஒரு ராஜ்யத்தை நீங்கள் ஒப்பிட்டு பேசுவீர்கள் என்றால் அது சோழ ராஜ்யம் தான். அது வேற எந்த ராஜ்யமும் கிடையாது. சோழ ராஜ்யம் தான். காவிரியோட கிஃப்ட் ஆஃப் காவேரின்னு சொல்லணும்னா அது சோழா கிங்டம் தான். அப்ப காவிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு என்றுமே நம்மளோட ஒரு நமக்கான நதியாகத்தான் காவேரி இருந்துட்டு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இது அந்த பழைய காலங்கள் அவ்வளவு பெரிய டேம் கட்டின டெக்னாலஜி இல்லாத காலத்திலே தமிழன் கல்லணை கட்டி காவேரியில இருந்து தண்ணியை எடுத்து கரிகாலத்தை தன்னோட பாசனத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறான். இது காலப்போக்கு அந்த காலத்துல பெரிய டெக்னாலஜி இல்லாததுனால தண்ணி இருந்திருக்கு. தண்ணி தடுப்பதற்கு பெரிய பெரிய அணைகள் கட்ட முடியாததுனால தண்ணி நம்ம வளமாக தான் தமிழ்நாடு இருந்திருக்கு. இதை மாத்தணுங்கிற எண்ணம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா,
வெள்ளையர்கள் நம்ம பிடிக்க ஆரம்பிச்ச காலத்துல வந்து டெக்னாலஜி வளருது. அப்ப பெரிய அணைகள் கட்ட முடியும்னு ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில ஆனா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. வெள்ளைக்காரன் நம்மள வந்து ஒரு பாசத்தோட பார்த்தான். அது காரணம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் வெள்ளையர்களோட நேரடி கட்டுப்பாட்டுல இருந்தோம், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கோம். ஆனா காவேரி தொடங்குற அந்த இடம் வந்து மைசூர் மகாராஜாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பார்த்தா, வரலாற்றுப்படி இதான சரி, தமிழர்களுக்கு தான் நிறைய பங்கு வரணும். ஏன்னா அவங்க அந்த தண்ணியை நம்பி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இங்க நாகரிகம் செலுத்து வளர்ந்துருக்கு. இன்னைக்கு திடீர்னு மேல இவங்க டேம கீம கட்டிட்டாங்கன்னா அப்ப அந்த கீழ்படை பகுதியில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, நதி அது போல் பாய வேண்டும்ங்கிறத வெள்ளக்காரன் ரொம்ப பர்டிகுலரா இருந்தா. அதனால மைசூர் மகாராஜா அந்த காலத்துல டேம் கீம் கெட்டணும் முயற்சி பண்ணும்போது கடைமடை பகுதியின் மக்கள் நீ பாதிக்கிற, அதனால நீ பண்றது தப்பு, சில விஷயங்கள் நீ பண்ணக்கூடாது, வெள்ளைய கவர்மெண்ட் வந்து அவங்கள அன்றைக்கு கண்ட்ரோல் பண்ணுச்சு. அப்போ 1892 ஒரு அக்ரிமெண்ட் வருது. அதுபடி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணுன்றாங்க. அதே திருப்பி வெள்ளையர் காலத்துல 1924 ராட்டிஃபை பண்றாங்க. அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாள் வரைக்கும் சில பேர் எப்படி தப்பா சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து காவேரி ரொம்ப எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, கர்நாடகா காவேரி கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக அப்படி கிடையாது. காவிரியை நம்பி, காவிரியோட பகுதிகளை நம்பி தமிழ்நாட்டுல பல நகரங்களும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் லேண்டும் இருந்ததுனால அது பாதிக்கப்படக்கூடாது வெள்ளக்கார அப்ப சொல்றான். இந்த நிலைமை கண்டினியூ ஆகிட்டே வச்சு இது ஒரு சின்ன மாற்றம் இப்ப எங்க வருது அப்படின்னா, அந்த காலத்துல பெங்களூரு ஒரு மிகப்பெரிய நகரம் கிடையாது, காவிரி தண்ணி நம்பி இருக்கிற அளவுக்கு மிகப்பெரிய நகரம் கிடையாது. இப்ப பெங்களூரோட வளர்ச்சி காரணமா காமிச்சு நிறைய அரசியல் இதுல பண்றாங்க. அப்போ காவிரி நதி அப்படிங்கிறது 320 கிலோமீட்டர் கிட்ட கர்நாடகால ஓடுது, 440 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில தான் ஓடுது. அது கடலில் புகுகின்ற இடம் தான் காவிரி பூம்பட்டினம். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம். காவிரி பூம்பட்டினம் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு சொந்தமான ஒரு இடம் கிடையாது, உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்தது காவிரி பூம்பட்டினம். அதை பூம்புகார்னு சொல்ல முடியாது, அங்கதான் கடல்ல கலக்குது. அப்ப தமிழ்நாட்டுல 440 கிலோமீட்டர் காவிரி ஓடி வருது. காவிரிக்கு பல கிளை நதிகளும் உண்டு. அப்ப இந்த ஓட்டத்தை வந்து தடுக்க முடியாத மாதிரி, யாரும் தடுக்க முடியாதவாறு வெள்ளக்காரங்க சட்டம் கரெக்டா ஏற்றி வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, 1956 சுதந்திர இந்தியாவில ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட்னு வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டை பிரிச்சிடறாங்க. பிரிச்சு கர்நாடகானா பழைய மெட்ராஸ் ஸ்டேட்டோட கன்னடம் பேசக்கூடிய பகுதிகளையும் மைசூர் சமஸ்தானத்தையும் சேர்த்து வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மைசூர் சமஸ்தானம் முதலோட சேர்ந்துருச்சு. அப்போ மைசூர் அந்த சமயத்துல கர்நாடகாங்கிற ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு சரியான ஒரு நிலைமை இல்லை. அன்று வந்து எல்லா பக்கமே காங்கிரஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரிச்சு கொடுத்துருன்னு அவசர கதியில பிரிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய கேள்விகள், கொடுத்த விடைகளோட நிறைய கேள்விகள் இன்ன வரைக்கும் வரலாற்றின் எச்சமாக விட்டுட்டு போயிருக்கு. அதனால நிறைய பிரச்சனை இன்னைக்கு தொடர்ந்து நடக்கத்தான் சரி. எல்லா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கும் காரணம் அவசர கதியில மெட்ராஸ் ஸ்டேட்டை பிரிச்சதுதான் காரணம். எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மாநிலம் தான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அந்த வரலாறு நம்ம இப்ப சொல்லிட்டோம். இப்போ இந்த மேகதாதுல ஏன் கெட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க காவேரி நடுவர் தீர்ப்பாயமும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க, தண்ணியை வந்து நாங்க எங்க ஊருக்குள்ள ஒரு இடத்துல அதாவது தண்ணி 0 பாயிண்ட் சொல்லுவாங்க. 0 பாயிண்ட்னா எவ்வளவு தண்ணி விடுறாங்கிற மெஷர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு 127 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு சொல்றாங்க. 127 டிஎம்சி எங்க வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா, பில்லிகுண்டுலு அப்படின்னு அந்த கிருஷ்ணகிரியில இருக்கிற அந்த இடத்துல வச்சுதான் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துல 127 டிஎம்சி வரணும். ஒன்னா இது இல்லாம நீங்க கர்நாடகாக்குள்ள ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல நீங்க 127 டிஎம்சி மெஷர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இடப்பட்ட இடத்துல தண்ணி எடுத்துட்டு இங்க பில்லிகுண்டுலுக்கு வரும்போது 110 டிஎம்சி தான் வரும். அதை தவிர்க்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்த வச்சுதான் இந்த இடத்துலதான் தண்ணி எவ்வளவு வருதுங்கிற கணக்கு பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. கரெக்டான விஷயம். அப்ப இந்த பில்லிகுண்டுலுக்கு தண்ணி மெஷர் பண்ற இடம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால கடைசி அணைன்னு கூட நீங்க சொல்லலாம். பெரிய அணை எங்க இருக்கு அப்படின்னா, காவேரியில KRS கிருஷ்ணராஜ சாகர் டேம். கிருஷ்ணராஜ சாகர்ங்கிறது மைசூர் மகாராஜா காலத்துல அவங்களோட பிளான்ல கட்டப்பட்டது. கிருஷ்ணராஜ உடையார் அவரை குறிக்கிறது. அந்த மைசூர் மகாராஜாவை குறிக்கிறதுனால கிருஷ்ணராஜ சாகர்னா கடல், அவ்வளவு பெரிய டேம். அதற்கப்புறம் இது இல்ல, டேம் கிடையாது, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அது நிறைஞ்சு வந்துருச்சுன்னா அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாம் வடிஞ்சு அப்ப தமிழ்நாட்டுக்கு தான் வரும். இடையில எந்த விதமான கட்டுமானம் கிடையாது. அதான் நியாயமும் கூட, ஒரு நதி ஓட்டம் இருக்க வேண்டும். அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ புத்திசாலித்தனமா கர்நாடகாரங்க என்ன பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் கிறுக்கு நான் நினைச்சு மேகதாதுன்னு ஒரு இடத்துல காவேரியில ஒரு அர்கான்ஸோ ஏதோ கிளை நதி சொல்றாங்க, அர்காவதி ஏதோ சொல்றாங்க, கிளை நதி சேர்த்து உள்ள இடத்துல
ஒரு டேம் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 67 TMC அங்க நாங்க கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிக்கிறேன், அவன் ஏரியாக்குள்ள தானே கட்டுறாங்க? கிடையாது. இதுவரைக்கும் கிருஷ்ணராஜசாகர் எவ்வளவு டேம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. மேகதாது எங்க இருக்கு? தமிழ்நாட்டு பார்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி. இந்த இடப்பட்ட இடத்துல உள்ள தண்ணி எவ்வளவு பெஞ்சாலும் அது எங்க வந்து சேரும்? தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். இப்ப இவன் டேம கட்டி இந்த 67 TMC அவன் புடிச்சிட்டான்னா, இந்த இடப்பட்ட இடத்துல உள்ள மழை பெஞ்சு இடப்பட்ட இடத்துல உள்ள கேட்ச்மெண்ட்ல உள்ள எல்லா தண்ணியும் காவிரியோட எல்லா இணை நதிகளும் சின்ன கிளை நதிகளும் அவன் சேரும் பாருங்க. அவ்வளவு தண்ணி அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். அதுக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கேரளா எங்களுக்கு வந்து பெங்களூரோட நதிநீர் ரொம்ப தேவைப்படுது, அதனால வந்து நாங்க பெங்களூருக்கு எடுக்க வேண்டியது இருக்கு, எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து ஹைட்ரோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் பல காரணங்கள் சொல்லி தண்ணியை ஒரே பிளான் தான், தமிழ்நாட்டுக்கு தண்ணியை தடை பண்ண வேண்டும், இந்த தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க தெளிவான ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அப்ப இந்த முடிவு படி தான் அவங்க மேகதாது அணைன்னு ஒண்ணு கெட்டோம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இது எந்த அணை கட்டணும்னாலும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்கணும். அவங்ககிட்ட அவங்க பெர்மிஷன் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுவாங்க, DPR. அந்த DPR கொண்டு வாங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் CWC கமிஷன் சொல்லுது. அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. அப்படியே அவங்க DPR ஓகே பண்ணிட்டாலும் இனி காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில போய் அதுவும் அப்ரூவ் ஆகி அதற்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட் வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், பல கிளியரன்ஸ் இருக்கு, சுற்றுப்புறல் கிளியரன்ஸ், இப்படி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் கிளியர் பண்ணாலும் இந்த டேம் கட்ட முடியும். ஆனா இந்த DPRக்கு அவங்க சரின்னு சொன்னதே என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லி DPR கொடுத்து தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, DPRல தான் இருக்கு, இந்த ஸ்டேஜில் நாங்க இன்டர்ஃபியர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மேகதாது அணைங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி சாதாரணமாக வந்து தமிழகத்துல ஒரு சின்ன பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த 100 கிலோமீட்டர் 96 கிலோமீட்டருக்கு இடையில உள்ள எல்லா நதிகளோட தண்ணியும் கர்நாடகால நார்மலா வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து சேரும். இப்ப இந்த பெரிய மேகதாது அணையை நீங்க கெட்டிட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணியில அவங்க தேக்கி வச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட்டுகளுக்கு வர்ற தண்ணி குறைஞ்சிரும். அப்போ தமிழ்நாட்டுக்கு வர்ற தண்ணி குறைஞ்சிரும். தமிழ்நாட்டுல கிடைக்கிற விவசாயிகள் கிடைக்கிற அந்த நீரும் காவிரி படுகையும் பாதிக்கப்படுமா? நிச்சயமாக பாதிக்கப்படும். இந்த பில்லிகுண்டுல 0 பாயிண்ட் இருந்தாலும் இப்ப மேகதாது வரைக்கும் உள்ள தண்ணி அவங்க ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இடைப்பட்ட தண்ணி பல TMC பல 100 TMC கூட வரும். அந்த TMC முழுக்க கர்நாடகா எடுத்து நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ கர்நாடகா வந்து பெங்களூர்னு கணச்சு காமிக்கும் போது காங்கிரஸ் காலத்துல காமராஜர் ஒரு ப்ரப்போசல் வச்சதா சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது. ராசிமணல்ங்கிற ஒரு இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, இந்த ராசிமணல்ங்கிற இடத்துல நம்ம ஒரு டேம் கட்டுவோம், இந்த டேம்ல இருந்து நாங்க கர்நாடகாவுக்கு தண்ணி தர்றோம், அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்த மாதிரி இருக்கும், கர்நாடகா கொடுத்த மாதிரி இருக்கும்னு ஒரு ப்ரப்போசல் வச்சதாகவும் அந்த ப்ரப்போசல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கர்நாடகாவில் இந்த பெங்களூரோட வளர்ச்சியை காமிச்சு அதற்கும் பல மடங்கு அதிகமான தண்ணியை எடுத்து காவேரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் தானா? நிச்சயமாக அது அப்படிப்பட்ட செயல் தான். இதை கெட்டுனா தமிழ்நாட்டில் தண்ணீர் பாதிக்கப்படுமா? நிச்சயமாக பாதிக்கப்படும். டெல்டாவிற்கு கிடைக்கும் காவேரி நீர் நிச்சயமாக குறையத்தான் செய்யும். சில பேர் முட்டாள்தனமா பேசுறது போல தொடக்கது எங்க தொடங்குதோ அவனுக்கு தான் உரிமை அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா அந்த தொடர்ந்து வளர்ந்து வந்த அந்த நாகரிகங்களுக்கும் அந்த நகரங்களுக்கும் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க அடைக்கிறதுக்கு அது உங்களுக்கு உரிமை வரும்? கடலை நாளைக்கு பார்டர் போட்டு அடைப்பீங்களா? கிடையாது. அதெல்லாம் ஃப்ரீயா ஃப்ளோ பண்ண வேண்டிய விஷயம். அதே மேகதாதுல அணைக்கிறதுக்குள்ள காரணம் என்ன கூட சொல்லிட்டேன். அந்த KRSல இருந்து மேகதாது வரைக்கும் இடையில உள்ள எல்லா தண்ணியையும் மேகதாதுல அடைச்சிட்டாங்கன்னா அப்ப தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் குறைந்து விடும். இந்த மேகதாது அணையை எக்காரணம் கொண்டும் நாம அலோவ் பண்ணக்கூடாது. இந்த DPRங்கிறதையே சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அவங்க போட்டதே என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு. என்ன செய்ய முடியும்? காங்கிரஸ்காரன் இங்கே சப்போர்ட் எதிர்ப்பான், அங்க சப்போர்ட் பண்ணுவான். இது ஒரு வேற வாயி, அது ஒரு நாரவாயி, அல்லது அது வேற வாயி, இது நாரவாயி. பிஜேபிக்காரன் இங்கே எதிர்ப்பான், அங்க சப்போர்ட் பண்ணுவான். அதே நாரவாய் பசங்க தான். அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட்காரங்களும் இங்க ஒண்ணு பேசுவானு அங்க ஒண்ணு பேசுவானுங்க. இந்த தராதரம் கெட்ட நபர்களால் அரசியல் கட்சிகளால் நமக்கு எந்த நன்மையும் விளையாது. ஆனால் தமிழ் மாநில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இந்த உரிமையை பாதுகாக்கணும். மேகதாது அணை எழும்பினால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். மேகதாது கனவாகவே இருந்து விட வேண்டும், நினைவாகிவிடக் கூடாது. மீண்டும் சந்திப்போம்.